புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் முடிவடைந்தவுடன் முதல்வருடைய ப்ரெஸ் மீட் நடந்தது. அதில் தென் மாநிலங்களுக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் தமிழகத்திற்கு ஒரு 8 தொகுதிகள் இழக்கக்கூடிய ஒரு அபாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். எப்படி பார்க்குறேன்? இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் 8 தொகுதி குறையுதா அப்படின்னு உத்தரவாதம் இல்லை. இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்கள் கணக்கிடணும். அவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த பிஜேபி ஆட்சியுடைய முடிவு காலத்தில் செகண்ட் டேர்முடைய எண்டில் அவங்க மகளிருக்கான இடஒதுக்கீடை அறிவித்தாங்க, பாஸ் பண்ணாங்க. பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த சென்சஸுக்கு பிறகு அப்படின்னாங்க. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அப்போ ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, எந்த ஊரில் எவ்வளோலாம் பிரித்து பண்ணணும். அதற்கு பிறகு இந்த பெண்கள் இடஒதுக்கீடு அமலாகும். அதே காலகட்டத்தில் அதன் அடிப்படையிலேயே, அதாவது சென்சஸுக்கு அடிப்படையிலேயே இந்த தொகுதி மறுவரையறை பண்ணணும். தொகுதி மறுவரையறை பண்ண பிறகு தான் எந்த தொகுதி பெண்களுக்கு அப்படிங்கிற பேச்சு வரும். ஏன்னா இப்போ எது எஸ்சி தொகுதி எதுன்னு வருதுல்ல, அந்த மாதிரி அப்போ எஸ்சி எஸ்டிக்கு பெண்களுக்குன்னு ஒதுக்கும் போது நமக்கு எந்த தொகுதிங்கிற முடிவாகணும். அப்போ மறுவரை நடக்கும் சென்சஸுக்கு பிறகு. அது மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடக்கும். அடுத்த விஷயம், அப்போ நமக்கு தென் மாநிலங்கள் எல்லாமே இந்த ஆபத்தில் இருக்குங்கிறது உண்மை. இதை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுப்புறதுக்கு ரொம்ப முன்னாடியே சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதலமைச்சர் எழுப்பிட்டாரு. அது கவலைக்குரிய விஷயம்தான். பட் குறையுமா கூடுமா, எப்படி நடக்கும், என்ன ஆகுங்கிற உத்தரவாதமான தகவல் முதலமைச்சர் உட்பட யார்கிட்டையுமே இல்லை. இது ஒரு யூகம். ஆனால் அந்த யூகத்துக்கு முன்னாடியே தயார் நிலையில் இருக்கிறது சரிதான். அதை நம்ம எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் பார்த்து நாம் ஒரு கமிட்டி நியமித்து நாம் அதை எப்படி ஒரு தீர்வு சொல்கிறக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா நாளைக்கு அவங்க மறுவரையறை பண்ணி வரும்போது ஒரு கமிட்டியை வச்சு நாள் முழுக்க பார்ப்பாங்க. எப்படி நீட்டுக்கு ஒரு வரையறை இருக்குதோ, ஜல்லிக்கட்டுக்கு ஒரு குழு இருக்குதோ, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு குழு அமைப்பாங்க. அவங்க நாடு முழுக்க கேட்பாங்க. புதிய கல்விக் கொள்கைக்கு ஒரு குழு வந்துச்சு, அது மாதிரி கேட்பாங்க. அப்போ அதற்கு முன்னாடியே நாம் தயாராக இருக்கிறது சரிதான். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்துருச்சுன்னா, வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரித்திருப்பது உண்மை, தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைந்திருப்பது உண்மை. அப்போ நமக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒரு தொகுதின்னு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்முடைய தொகுதியில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பீகார்லேயோ, உத்தரப்பிரதேசலையோ, ஜார்க்கண்ட்லேயோ, சத்தீஸ்கர்லேயோ, ஒடிசாலேயோ கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன அடிப்படையில் பண்ண போகிறாங்க, எவ்வளோ கூட்ட போகிறாங்களா, குறைக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். ஒட்டு மொத்தமாக கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் புதிய பாராளுமன்ற கட்டத்தில் மக்களவையில் 543 மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல 900 பேர் உட்கார அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 300-400 பேர் கூட்ட அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹவுஸ் இருந்தாலே பின்னாடி ஒரு 5 ரூபா காலியாக இருக்கும். அதற்கான காரணம் என்னென்னா, அந்த அவங்க நாளைக்கு என்ன தேவைப்படுங்கிற பார்த்து. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக இந்திய மக்கள் தொகை கூட்டிகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம 140 கோடி பேர் இருக்கிறோம். 2024 மக்களவையில் கிட்டத்தட்ட 90 கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ அது 2029 மக்களவையில் அது 96-98 கோடியாக மாறுறதுக்கான கிட்டத்தட்ட 100 கோடி பேர் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. அப்போ அது மக்கள் தொகை மக்களவை தொகுதியோட எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ ஓவராலாக கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு குறைஞ்சிருமா அப்படின்னு பார்க்கணும். ஓவராலாக கூடுனா அதே ப்ரொப்போர்ஷனேட்டாக நமக்கு கூடுமா அப்படின்னு பார்க்கணும். ஓவராலாக கூடி நமக்கு குறைஞ்சிட்டா முதல்வர் சொல்கிற ஆபத்து சொல்ல போறீங்களா? அப்போ கட்டாயமாக அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இது நம்ம கண்மூடித்தனமாக நம்ம அணுகிட முடியாது, சயின்டிஃபிக்காக நம்ம அணுகணும். அப்போ நாமளே ஒரு முன்னுதாரணமாக ஒரு முன்னோடியாக இருந்து நம்ம எப்படி இதை கொண்டு வரலான்னு பார்க்கலாம். நம்ம ஏன்னா நான் அறிகிற வகையில் அடுத்த சென்சஸுக்கு பிறகு மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடும். 543ங்கிறது 600-700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், சென்னையிலேயே 3 மக்களவை தொகுதி இருக்கு. சென்னையில் 3 மக்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 16-18 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அப்போ இங்கே ஏன் பெருகிட்டே போகுது? இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாயவர அளவு கூட இடம் கிடையாது. சரிங்களா? ஆனால் நீங்கள் மக்களவை பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏகப்பட்டது. ஒரு ஏரியாவில் 200 வீடு இருக்குங்க. அப்போ ஒரு காம்பவுண்ட் ஒரு தொகுதியாக மாறுறதுக்கான ஆபத்து இங்கே நிற்கிது. அந்த மாதிரி ஒரு இருக்கு. அப்போ நம்ம என்ன மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம பிரிக்கணும். அதை சயின்டிஃபிக்காக, சோசியாலஜியில், மக்கள் கணக்கெடுப்பில், சென்சஸில் இதெல்லாம் எக்ஸ்பர்டைஸ் இருக்கக்கூடிய ஆட்களை தூக்கிட்டு அவங்கள வச்சு ஒரு ஆலோசனை பண்ணாங்கன்னா இந்த ஆபத்தை நம்ம எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்வரின் அச்சம் நியாயமானது. அதை அறிவியல் பூர்வமாக மாற்றி அணுகிறதுக்கான ஏற்பாடு அவர் பண்ணும். அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறாரு, அதுல ஏதாவது பலன் கிடைக்குமா? இது சம்பந்தம் எதுவுமே கிடைக்காது. எல்லாரும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதை திட்டிட்டு போயிடுவாங்க. அது சந்தோஷம் தான். அது உங்களுடைய அரசியலுக்காக வச்சுக்கோங்க, வேற எதுவும் பண்ண போறது இல்லை. ஏன்னா எந்த டேட்டாவுமே இல்லை. கூட்ட போறாங்கன்னு உத்தரவாதமா சொல்லணுமா? எங்கேயாவது அறிவிப்பு இருக்கா?
குறைக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? எங்கே அறிவிப்பு இருக்கா? நான் சொன்ன மாதிரி வடக்க கூட்டிடுவாங்க, தெற்க குறைக்க போறாங்க, ஏதாவது அறிவிப்பு இருக்கான்னு எந்த அறிவிப்பு கிடையாது. சென்சஸ் நடக்கும்னு தெரியும், ஒன்று உத்தரவாதம். அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை நடக்க போகுதுன்னு தெரியும், இது உத்தரவாதம். ஆனால் அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கூட முடியும் இல்லை. அதுக்கு தான் சொல்ல, நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது ஒரு அரசியல், அதை வச்சுக்கோங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், ஐஐடியிலேருந்து கூட்டுக்குங்க, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கூட்டுக்குங்க, நீங்கள் ஆல் இந்தியாவிலேருந்து கூட்டுக்குங்க. ஒரு செயல்படாத ஒரு நிதி ஆலோசனை குழு ஒன்று இருக்குது, இப்போ நோபல் பரிசு பெற்றவர்கள். அது மாதிரி இல்லாமல் செயல்படக்கூடியதாக நீங்கள் வந்து உலக வல்லுநர்கள் கூட்டு வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டேப்பா உங்கள் நாட்டில் எப்படிப்பா பண்ணீங்க, எங்கள் நாட்டில் எப்படிப்பா பண்ணுங்க, நாம இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியாக முன்னோடி நம்ம இருந்து செய்வோம். அதில் தப்பு இல்லை. ஆனால் ப்ராப்ளம் இஸ் தட், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது நமக்கான ப்ராப்ளமா, நமக்கு ப்ராப்ளம் தானா, அதை வி ஹேவ் டு அட்ரஸ் இட். இல்லை, அது பற்றி யோசிக்காமலே அனைத்து கட்சி கூட்டம் ஏதோ ஒரு அவருக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. 8ன்றதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. இல்லை இந்த சைடு இன்னொரு நீங்கள் சொல்கிற மாதிரி தொகுதிகளை ஏற்றி 843ன்ற மாதிரிலாம் போச்சுனாலும் நமக்கு ஒரு கூடுதலாக வந்து ரொம்ப கம்மியாக கிடைப்பதற்காகத்தான் வாய்ப்பு இருக்கு. மற்ற மாநிலங்கள் 8 தொகுதி குறையுமா 8 தொகுதி கூடுமா, முதல்ல அது முடிவு ஒன்றும். 8 தொகுதி குறையும்னா எப்படி போனாலும் ஆபத்து. 8 தொகுதி கூடும்னு லாபம் மாதிரி தெரியும், ப்ரொபேஷனட்டாக கூடியிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ யூபிக்கு எவ்வளோ கூடுதுன்னு கேட்கணும், பீகாருக்கு எவ்வளோ கூடுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அவங்களாம் ஏற்கனவே 80 MP வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதே ரேஷன் நம்ம 40 வச்சிருக்கோம் ஒரு பேச்சுக்கு, புதுவை தமிழ் வச்சு 40, அவங்க 80 வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு 8 குடிச்சுன்னா நமக்கு 4 கூடணும். உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுக்கு 14 குடிச்சுன்னா நமக்கு 8 கூடணும். அப்படி நீங்கள் ப்ரொபேஷனட்டாக வச்சுக்கலாம், அது ஒன்று கொடுப்போம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் கிளாரிட்டி இல்லை. நீங்கள் அவரே சொன்ன மாதிரி நம்ம வந்து கூடும் மொத்தமாக, இங்கே வந்து குறையும். அப்போ எது நடக்க போகுதுன்னு பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம சஜஸ்டிவாக இருக்கணும். இப்போ வந்து அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்க இன்னும் பண்ண போகிறதில்ல. வழக்கம் போல் வந்து ஒன்றிய அரசு நமக்கு வந்து அநீதி இழைக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு மாதிரி இருந்துட்டு போட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு விஷயம் சேர்த்து செய்ய நான் வேண்டுகோள் கொடுக்குறேன். அதன் மூலமாக நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி செய்யறதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ சென்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா மக்களோட என்னென்ன தகவல்லாம் கேட்டு போகிறதுன்னு இருக்கு. 2018 சென்சஸ் பார்த்தீங்கன்னா குடிசை வீடு எவ்வளவு, கார வீடு எவ்வளவு, மச்சு வீடு எவ்வளவு, செல்போன் எவ்வளவு இருக்குது, கழிப்பறை எவ்வளவு இருக்குது, ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை கிச்சன் இருக்குது, இது மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து விவசாயிகள் எவ்வளவு, விவசாய தொழிலாளிகள் எவ்வளவு, புரியுங்களா? இப்படி நிறைய டேட்டா இருக்கு. அதை மாதிரி நீங்க ஒரு ஃபார்முலா வைக்கலாம், நம்ம என்னெல்லாம் கேட்கலாம், என்னெல்லாம் போலான்னு வைக்கலாம். நீங்க வந்து மக்களுக்குலாம் நம்ம 8 லட்சம் வைப்போமா, 10 லட்சம் வைப்போமா, 12 லட்சம் வைப்போமா, அது குறைஞ்சிருந்தா என்ன செய்யுது, கூடினாச்சு நிலப்பரப்பு அடிப்படையில் வச்சுக்கோமா, நிலப்பரப்பு இதை வச்சு ஒரு ரேஷியோ வைப்போமா. ஏமா நான் ஜிடிபிக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு கணக்கு. ஜிடிபிங்கிறது நீங்கள் நானும் அது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் நீங்க 7.3 8.4 சொல்லிட்டு இருக்காங்க. 8.4 எதை வச்சு சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறோம்ல. அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மத்திய அரசு வகுக்கும் போது நிச்சயமாக எல்லோரையும் கேட்கும். அதற்கு முன்னாடி நீங்களே கூட ஒரு முன்னாடியே செய்யுங்கன்னு சொல்றேன். நம்ம ஊர்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பல கட்சிகள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றாங்க. தமிழக முதலமைச்சர் நடத்துங்கன்றார், ஏன்னா எங்கள்கிட்ட அதிகாரமே இல்லைன்றார். அப்ப இருக்க அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டது போல பல மாநிலங்கள் செஞ்சிருச்சு, பல மாநிலங்கள் அறிவிச்சிருச்சு, பல மாநிலங்கள் ப்ராசஸ்ல இருக்காங்க. அப்ப இவ்வளவு மாநிலங்கள் தன்னிச்சையா செய்யும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி அதிகாரம் இருக்காம போயிரும் தெரியல. இவங்க எப்ப கேட்டாலும் வந்து எங்க சுயாட்சி, எங்களுடைய அதிகாரம், எங்களுடைய உரிமைன்றாங்க. எங்க உங்கள்ட்ட உரிமை இருக்குன்னா ஏன்ட்ட உரிமை இல்லைன்றாங்க. இல்லாத உரிமையை கேட்கிறாங்க, இருக்கிற உரிமையை பயன்படுத்த மாட்டாங்க. சரிங்களா? அப்ப அதுல செய்யாம விட்ட மாதிரி இதுலயும் செய்யாம விட்டு அப்புறம் கடைசியில வந்து வலிக்குதே இனிக்குதேன்னு சொல்ற அர்த்தம் இல்ல. நாமளே முன்னோடியா செய்யறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கவர்னன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மத்திய அரசையும் எடுத்துக்கிட்டாக்க தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். உடனடியாக இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மறுவரையறை, சென்சஸ் எல்லாம் உடனடியாக தொடங்கும். அமித்ஷா அவர்கள் கூட பேசியிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. மோடி அவர்கள் கூட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி எல்லாம் பேசும்பொழுது அமித்ஷா அவர்கள் மக்களவையில பெண்களுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தும் போது அது எலெக்ஷனுக்கு ஒட்டி கொண்டு வந்த விஷயம் பண்ணும்போது சொன்னது சென்சஸுக்கு பிறகு. ஏன்னா சென்சஸ் எடுக்காம யாருக்கும் சொல்ல முடியாது. சென்சஸ் எடுத்தாதான் ஆண்களுக்கா பெண்களுக்கா எஸ்சிக்கா எஸ்டிக்கான்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான். அவர்களுடைய சிஏஏ மாதிரியோ யூனிஃபார்ம் சிவில் கோடு மாதிரியோ ராமர் கோயில் மாதிரியோ அவங்களுடைய அஜெண்டாலாம் வச்சுக்கல. இது வந்து ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க. அது வந்து அடுத்த மக்களவைக்குள்ள அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது நடந்தது. எனக்கு தெரிஞ்சு 27 26 27 ஆரம்பிப்பாங்க நான் நினைக்கிறேன். 26 தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. 27 ஒரு முடிவுக்கு நினைக்கிறேன். 29 மக்களவை வந்து புது தொகுதியில் அடிப்படையில் நடக்கும் நான் நினைக்கிறேன். 29 தேர்தலே அப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா அப்படிதான். ஏன்னா இவங்க 26 27 தான் டெல்லியில் வச்சிருக்காங்க. இந்த மக்களவையில் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கும் போது அதுக்கு வந்து 27 தான் வச்சிருக்காங்க. அப்ப 26 ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு வருஷத்துல முடியும் அந்த ப்ராசஸ். அது போல இன்னும் நிறைய வாதங்கள், பரிவாதங்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் போகணும் வைக்கிறோம்ல. சரி, இப்போ அது என்ன சொல்றாருன்னா, இந்த 39 எங்களுக்கு பத்தலை, எங்களுடைய பிரதிநிதித்துவமே மக்களுக்கு கரெக்டா போய் சேரல, குரல் வள நெரிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில். பத்தலை அப்படிங்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, இது ஃபிக்ஸடு. பத்தலை அப்படின்னு சொல்லும் போது முதல்ல இருக்கிற வச்சு என்ன செஞ்சீங்கிற கேள்வி வந்துரும்ல. நீங்க நான் ஏற்கனவே 2 பேட்டில் குறிப்பிட்டேன்.
தமிழக முதலமைச்சர் வந்து நமக்கு வந்து கல்வியிலேருந்து பல விஷயங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்சிடென்டலி மத்திய அமைச்சர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க தமிழக முதலமைச்சருக்கு. நாங்கள் போன முறை கொடுத்தோம், பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வளத்துக்காக நலத்துக்காக கொடுத்தோம். அதில் ஒரு ஃபண்டு லாஸ்ட் இயர்க்கான ஃபண்டு ஒரு 700 கோடி ரூபா அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டில் தூங்குது, அதை கொஞ்சம் செயல்படுத்தினே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் பதில் ஆமா நீங்க சொன்ன கரெக்ட் தான், 700 கோடி அப்படியே எழுதுது, அடுத்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு. அது காலாண்டோட கடைசியில டிலேடா வருதுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க திரும்பி எடுத்து பாருங்க. எங்களுக்கு அவங்க பேச்சு என்னன்னா, உங்கள்ட்ட அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு அந்த மாதிரி ரிமைண்ட் பண்றாங்க, புரியுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிமைன்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட், இட் வாஸ் நாட் இனிஷியேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்கு, தூங்குது, அது வேலை செய்யாம இருக்கு, அதை எடுத்து வந்து செலவு பண்ணிங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆமா நீங்க சொல்ற உண்மைதான், எங்களுக்கு அடுத்த அக்கௌண்ட்டை கொடுங்கன்ற. நீ 700 கோடி என்னாச்சுன்னு பதில் சொன்ன பிறகு தானே நீங்க அடுத்த காசு கொடுங்கன்னு கேட்க முடியும். அவ்வளவுதான். இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய வசதிகளை நீங்க செஞ்சுட்டீங்க. 39 எம்பிக்கள் வச்சு என்ன செஞ்சீங்க? 39 எம்பிக்களும் ஒரு கூட்டணி சார்ந்த எம்பிக்கள் தானே. என்ன செஞ்சீங்க? அதிமுக ஒரு எளிமையான கேள்வி எழுப்புது. எப்ப நாங்க காவிரி பிரச்சனைக்காக ஒரு 20 நாள் நாங்க வந்து பாட்டி பார்லிமெண்டே செயல்படாம தடுத்தோம். அப்ப நாங்க பாதி பேர் தானே இருந்தோம், நாங்க 39 நாங்க இல்லையா? நாங்க பண்ணோம், நீங்க 39 கீழே என்ன பண்ணீங்கன்னு கேட்கறாங்கல்ல. அதுக்கு மக்கள் பதில் தேடுவாங்கல்ல. நீங்க ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யல, ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யல சொல்லிட்டு 39 எம்பி வச்சு சுப்பிரமணிய சாமி சொன்னார் 11 எம்பி இருந்தா நான் வந்து ஜெயலலிதா அவர் விமர்சனம் மூலமா சொன்னார். அவர் 11 எம்பி இருந்தா பிரதமராக இருப்பேன். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அந்த பேர் தேவகூடா, சந்திரசேகர், விபிசின்னு அடித்தடி ஓடிட்டு இருந்த நேரம். அப்ப வந்து 11 எம்பி வச்சு ஒருத்தர் பிரதமரே ஆயிரம், 39 எம்பி வச்சு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேள்வி வரும்ல. நீங்க வழக்கமா வந்து எனக்கு இது பண்ணி கொடுக்கணும், இருக்கிற என்ன செஞ்சு சைக்கிளுக்கு வச்சிருக்கீங்க, நீங்க பைக் கேட்கறீங்க, பைக் கொடுக்கணும். சைக்கிளே ஓட்ட மாட்டேன்றிய, பைக் எப்படி கொடுப்பா, எப்படி ஓட்டுவான்னு கேட்பீங்க. அதுதான் அவர் சொல்றாரு, குரல் வளை நசுக்கப்படுகிறதுங்கிறாரு. எங்களோட அடுத்து நம்ம டீட்டெயிலா தான் பேசுறோம். எதுலன்னு கேட்கும், எதுலையா ஒண்ணுல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது. 19 ஒன்றிய அரசு பாரம்பரிய பாக்குது, மாற்றான் தாய்மான பான்மை, அதெல்லாம் ரொம்ப பழசு. அதெல்லாம் வந்து அண்ணா காலத்திலே முடிஞ்சு போச்சு. திரும்பி அதே சொல்லிட்டு நம்ம வந்து மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோ அதெல்லாம் பேசல அர்த்தம் இல்லை. இஷ்யூ பேஸ்டா வாங்க. இஷ்யூ நானும் தெரிஞ்சுக்க. நான் என்ன சொல்றேன், தமிழக முதலமைச்சரின் அச்சம் நியாயமானதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுங்களா? சும்மா நாக்கு சொல்லி விடுறாருங்க நான் சொல்லல. அனைத்து கட்சி கூட்டம் அரசியல் அப்படின்ற நான் பகுதியா பிரிச்சு பேசுறேன். நான் ஒத்தாம எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு போட, எல்லாத்தையும் எதிர்த்துட்டு போட. நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா ஒண்ணு செய்யுங்க, நான் சஜஸ்டிவா ஒண்ணு சொல்லிட்டேன். ரைட்? அதேதான் நீங்க வந்து மாற்றாந்தாய் மனப்பாடம் நடத்துது, மத்திய அரசு குரல் வலை நெருக்கி, எதுலன்னு சொல்லுங்க, எதுலன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர் பேசுறதா நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த பக்கம் கேமரா திரும்பி இருக்கான்னு கேளுங்க. எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க? திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க? நாங்க பேசுறதே கேட்க மாட்டீங்க, கேள்வியே வர மாட்டேது, உங்க பதில் மட்டும் தான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய புகார்லாம் நமக்கு. ஆனா டெல்லியில் அப்படி இல்லையே. பார்லிமெண்ட்ல எல்லாருடைய பேச்சு வருதே. ஒரு லெவலுக்கு மேல அமளி துமளி ஆகி பேப்பருக்கு அப்புறம் தூக்கி விட்டாதான் கட்டாது, அது ஒத்தி வைக்கப்பட்டு தான் கட்டாது. அப்புறம் வேற என்ன அங்க செய்யறாங்க? எந்த குரல் யார் நிரூபிக்கப்படுது? அண்ணன் திருச்சி சிவா எவ்வளவு பேச்சு பேசியிருக்காரு, அண்ணன் ஆராசா எவ்வளவு பேச்சு பேசியிருக்காரு பார்லிமெண்ட்ல, எவ்வளவு 1-to-1 ஃபைட் நடந்திருக்கு. திருச்சி சிவா பேசினதும் மத்திய நீதிமன்றம் பேசணும், நீங்க உங்க சேனலை போட்டிருக்கீங்க, நான் என் சேனல் போட்டிருக்கேன்ல. அப்ப இவர் கேள்வி எழுப்பாம எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க? அதுலயுமே ஏன்னு சொல்லிட்டாங்க, ஓய்ன்னு சொல்லிட்டாங்க, சண்டை வந்துச்சுல. அப்ப வந்து விவாதம் வரப்போய் தானே ஏய் ஓய்லாம் வந்துச்சு. குரல் வழி நிறுத்தா எப்படி விவாதம் வரும்? புரியுதுங்களா? அப்ப விவாதம் நடந்ததுங்கிற உண்மை. அப்ப எதை பத்தி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. நம்ம எம்பிக்கள் பத்தி பேசினாலும் எம்பிக்கள் சொல்லிட்டேன். தயாநிதி மாறன் சொன்னாரே, சமஸ்கிருதத்துக்கு இப்படி சொல்லி இப்படி சமஸ்கிருதத்துக்கு எது சார் காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார்ல. பேசணும். அவர் சபாநாயகர் எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? பாரதத்துல இருக்கீங்க தெரியல. எல்லா கேள்வி வைக்கப்பட்டதே. ஒரு அறிவிப்பு வந்த போது அமைச்சர் கூட பேசல. சபாநாயகர் சொல்றாரு 16 மொழியில இருந்துச்சுங்க, 21 மொழியில வரப்போகுதுங்கிறார். படக்குன்னு எந்திரிச்சு சண்டைக்கு வந்துட்டார். நம்ம கனிமொழி பேசலையா மக்களவையில? யாரு எங்க பேசல? தமிழக எம்பிக்கள் அவ்வளவு பேர் பேசியிருக்காங்களே. மற்ற எம்பிக்கள் விட்டுருங்க. யாருக்கு ஒரு எங்க நெரிக்கப்படுது? சும்மா சொல்லிடுவோம். யாரும் டிவி பார்க்க மாட்டாங்க, யாரும் நியூஸ் பேப்பர் பார்க்க மாட்டாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க சொல்லிட்டா அது அந்த காலம். அவர்கள் என்ன செய்தார்கள்னு கேட்கிற கேள்வியில நியாயம் இல்லையா? அவங்களும் தொடர்ந்து அவங்களுடைய தமிழக எம்பிக்கள் அங்க போய் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க, விஷயங்களை வலியுறுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. அதான் சொன்னேன், உங்களுக்கு கூட எம்பி நீங்க 10 சொன்னீங்கல்ல, 10 இருக்கிற வச்சு என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி வரும். அதான் சொன்னேன் நான். அதான் முதல்ல சொன்னேன், இருக்கிற வச்சு என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி வரும். அப்புறம் தானே 10 வரும். அதுதான் உங்களுக்கு சொன்னேன். 700 கோடி ரூபாய் உங்களுக்கு. 700 கோடி இஸ் நாட் ஸ்மால் அமௌண்ட். அது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்குமான அமௌண்ட். அதை நீங்க 700 கோடி ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட். இது வந்து ஒன் டைம் அமௌண்ட் கிடையாது. ஒரு வருஷம் 700 கோடி கொடுத்தா நீங்க எவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளவு ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்திருக்கலாம், எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் பொருட்களை கொடுத்துருக்கலாம், அதை செஞ்சு எவ்வளவு கருவிகள் வாங்கியிருக்கலாம். அது செஞ்ச மாதிரி இருக்கு. அதை நான் செய்யாம அப்படியே ஐடியா வச்சுக்கிட்டு அடுத்தவங்க எப்படி கொடுப்பாங்க? 39 எம்பிகள் வச்சுக்கிட்டு எதுவுமே செய்யாம எனக்கு நிறைய எம்பி கூட எங்க கொடுப்பாங்க? அது வச்சுக்கிட்டு பாக்கெட்ல இருந்து கொடுக்குற விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும்ல. பத்தலை அப்படின்னு பத்தலையா அப்படிங்கிற கேள்விக்கு இருக்கிற வச்சு என்ன செஞ்சவங்க ஒரு பதில் தேட வேண்டியிருக்கு.
இதையும் கடந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா எம்பிக்களை பத்தி ஏன் பேச்சு இப்பவே அவசியமா, இந்த பேச்சே இப்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்த விஷயங்கள்லாம் இப்பவே செஞ்சாதான் 2020 ரொம்ப அப்ரோப்ரியேட் நினைக்கிறேன். அப்பதான் நம்ம வந்து ஒரு தெளிவோட வர முடியும் நினைக்கிறேன். அவர்கள் அறிவிச்ச பிறகு நீங்க வந்து கதறதை விட முன் தயாரிப்போட இருக்குது சரி, அதுல எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அதை நான் கன்ஸ்ட்ரக்டிவா செய்யுங்கிற வேண்டுகோள் மட்டும் தான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து இவர் முன் தயாரிப்பு இருக்குது சரிதான், அப்படி ஒரு ஆலோசனை வர சரிதான், நாளைக்கு டெல்லியில் கூடுவாங்க பேசுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக ஏற்கனவே என்னோட டீமை வச்சு நான் ஆலோசனை பண்ணி என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது, அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம், ஆபத்து இல்லாமல் யாருக்கும் பாதம் இல்லாமல். நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு கூட வேணும்னு சொன்னால் பீகார் குறைவனும் கேட்க மாட்டான்ல, அவனும் கூட வேணும் கேட்பான்ல, யூபியில் கூட வேணும் எல்லாரும் கேட்பாங்க. அப்போ எப்படி பிரிக்கணும் ஒரு ஃபார்முலா, அப்போ அமிக்கபிளாக எல்லோரும் ஏற்கும்படியான ஒரு ஃபார்முலா வேணும். அப்போ மக்கள் தொகை மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் தொகையில் நம்ம வந்து குறைஞ்சிருக்கிறோம். நம்ம திட்டமிட்டு தான் கொஞ்சம் நீங்க தானே சொன்னீங்க 3 பேர் போதும் 2 பேர் போதும் 1 போதும், நாமே குழந்தை நமக்கே குழந்தைங்க வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டீங்கல்ல. அப்ப நீங்க சொன்னா தானே எங்க தென் மாநிலங்கள் செஞ்சிருக்காங்க. அப்ப தென் மாநிலங்கள் செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா வரணும், எதுவும் அதுக்கு வந்து பனிஷ்மெண்டா வரக்கூடாதுல்ல. அப்ப இது ஒரு ஃபார்முலா வேணும். அப்ப நீங்க வந்து சார் தொகுதி மறுவரையை பண்ணணும் சார், எப்படி சார் பண்றது, அது நியாயமான கேள்வி. அதுக்கு ஒரு ஃபார்முலா கொண்டு அந்த ஃபார்முலாவை நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஸோ இந்த நேரத்தில் எழுப்புறது சரி, அதுல பிரச்சனை எழுப்பப்படுறதுல சரி, குற்றமே இல்லை, ரொம்ப சரி. ஆனா அது வெறும்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றியர் ஒன்று அப்படி ஒரு வழக்கமான ஒரு லாவணியா இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயமா இருந்தா வழக்கம் போல நம்ம முன்னோடி மாநிலம் சொல்லிக்கலாம். இந்த கூட்டத்தில் இன்னும் பல விஷயங்கள் பேச போறோம். நீட்டு தொடர்பா பேச போறோம், நிதி பகிர்வு தொடர்பா டைம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் பேசிட்டே 1.5 மணி நேரம் மீட்டிங் 3 மணி நேரம் வச்சுக்கலாம். டைம் இருக்க வரைக்கும் பாஸ் பண்ணிட்டே இருக்க ஒன்றும் டைம் எல்லாருக்கும் டீ வரும், வடை வரும், சமோசா வரும், நம்ம சாப்பிட்டே இருக்க தான் பேசிட்டே இருக்க ஒன்றும் தரையிட. நீட்டை பத்தி என்ன பேச போறீங்க? நீட்டை பத்தி 2020 பேசி முடிச்சிட்டீங்க. எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் சொல்லிட்டீங்க. we will abolish சொல்லிட்டீங்க. இந்தியா முழுக்க இல்ல தமிழ்நாட்டுக்கு வரும் நீங்க. இப்போ வரைக்கும் சொல்ல தமிழன் என்று இடம் உண்டு, தனியாக அதற்கு குணம் உண்டு சொன்னாங்க. எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க. 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. உங்களால முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப மக்களுக்கு என்ன சொன்னீங்கன்னு கேள்வி. நீட்டை பத்தி உங்க சுப்ரீம் கோர்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நிலைப்பாடு இருக்கு. எல்லா நான் கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய கேரளா, காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா, மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய வெஸ்ட் பெங்கால் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆம் ஆத்மி ஆளக்கூடிய பஞ்சாப் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் மாத்திரம் ஏற்றுக்காங்க. நீட் வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுச்சு. தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். 1 லட்சம் பேர் பாஸ் பண்றாங்க. 1 லட்சம் பேர் பாஸ் பண்றாங்க. 11 புதிய கல்லூரி கொண்டு வந்து இந்தியாவிலே அதிக மருத்துவர்கள் உட்கார்ந்து அதிக மருத்துவ சீட் இருக்கு. 1.4 லட்சம் சீட் மொத்த சீட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. 50,000 சீட் இருந்த இடத்துல இன்னைக்கு 1.4 லட்சம் சீட் இருக்கு. மெடிக்கல் சீட் 3 மடங்கு கூடி இருக்கு. அப்ப என்ன இன்னும் அகாமடேட் பண்றது தானே. அப்போ ஒரு 500 மார்க் 499 வாங்கணும் உள்ள இடம் கிடைக்குதுல்ல. அவங்க செஞ்சுக்கிட்டே போறாங்க. நீங்க நீட்டை எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டே போறீங்க. எலெக்ஷன் நீட்டை பத்தி பேசுங்க. வேற எதை பத்தி பேச போறீங்க? மும்மொழி கொள்கை பத்தி பேசுறோம். மும்மொழி கொள்கை பத்தி வாங்க. என்ன பத்தி தமிழ்நாட்டுல 50% பத்தி பேசுறோம். தமிழ்நாட்டுல 55% மாணவர்கள் ஹிந்தி படிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல 55% பள்ளிகள் தனியார் பள்ளிக்கூடம் ஏற்கனவே ஹிந்தியில சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன வேலை செய்ய போறீங்க சொல்லுங்க. உங்க நிதி கொள்கை, உங்களுடைய மும்மொழி கொள்கை யாருக்கு? ஏழை விவசாய வேறு வழி இல்லாத கிராமத்துல படிக்கிற அப்பாவி அரசு பள்ளி மாணவர்கள் அதானே. சிபிஎஸ்ல வந்து ஹிந்தி இல்லையா? மெட்ரிகுலேஷன்ல ஹிந்தி இல்லையா? திமுக எம்எல்ஏ எம்பி குடும்பத்தினர், அமைச்சர் பெருமக்கள் குடும்பத்தினர் வைக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி இல்லையா? அப்ப அவர்களுக்கு ஹிந்தி வேணும், உங்களுக்கு ஹிந்தி வேண்டாமா? தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும் என்பதால் அவரை மந்திரியா கூட கலைஞர் சொன்னாரா இல்லையா? அப்ப அவருக்கு அமைச்சராக ஹிந்தி ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. என் பிள்ளைகள் படிக்க கூடாதா? அப்ப இதெல்லாம் முடிஞ்சு வச்சு. அது போக நீங்கள் பக்கத்திலே உட்கார வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி, அவர்கள் உருவாக்கிய 2 தேசிய கல்விக் கொள்கை தான் ஹிந்தி மேண்டேட்டா இருந்துச்சு. இன்னைக்கு பாஜக அரசு உருவாக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையில் ஏதேனும் ஒரு இந்திய மொழி இருக்கு. நீங்க திராவிட மொழிக்கு மட்டும் வச்சுக்கோங்க. உங்களை யாரு கசக்குது? யார் வேணான்றா? ஏன் தமிழ்நாட்டில் நான் திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ரைட்? இந்த பக்கம் மலையாளம், அந்த பக்கம் கன்னடம், இந்த பக்கம் தெலுங்கு, இந்த பக்கம் துளு வச்சுக்கோங்க. அப்படி திராவிட மாநிலங்கள் ஏதாவது ஒரு மாநிலம் செய்யுமான்னு கேட்டு இல்ல அவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அவங்க தொடர்ந்து பேசுறாங்க. ஹிந்தி படிச்சதுனால 56 மொழிகளே ஹிந்தி விழுங்கிடுச்சு. அந்த மாநிலங்கள்லயே நிறைய மொழி முழுங்கிடுச்சு. சான்ஸ்கிரிட் வந்து இன்னைக்கு காணாம போயிடுச்சு. அண்ணன் தயாநிதி மாறன் பார்லிமெண்ட்ல கேட்டார், சான்ஸ்கிரிட் எங்கங்க? இல்லாத மொழிக்கு எதுக்கு நீங்க சான்ஸ்கிரிட் எது முழுங்கிச்சு? ஹிந்தியா? பல் தேடணும்ல. மொழிகள் காணாமல் போவதற்கு 100 காரணம். இன்னைக்கு ஹிந்தி வரல. தமிழ்நாட்டில் வந்து 1947 இன்னைக்கு இருமொழி கொள்கை தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாங்க நீங்க போய் தினமலர்ல கேளுங்க, நான் போய் சாணக்கியால கேட்கிறேன், 4 பேர்ட்ட கேட்போம். எத்தனை பேருக்கு இங்க தமிழ் தெரியுதுன்னு பார்ப்போம். அரசியல்வாதியா பார்த்து கேளுங்க, திமுக கரவேட்டி கட்டின ஆளா பார்த்து கேளுங்க, எத்தனை பேர் தமிழ் தெரியுதுன்னு பெற்றோம். 2 திருக்குறள் சொல்லட்டும், 4 வார்த்தை சேர்ந்தாப்புல பேசட்டும், பிறமொழி கலப்பு இல்லாம தமிழ் பேசட்டும், வேண்டாம் ஆங்கில கலப்பு இல்லாம தமிழ் பேசட்டும். பார்த்துருவோம் தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். தொல்காப்பியத்தில் ஏதாவது ஒரு பாசனத்தை எடுத்து போங்க, யாராவது ஒருத்தர் வாசிக்கட்டும், பார்த்து வாசிக்கட்டும்.
மேடம் 2ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை 3ஆம் கிளாஸ் பையனால படிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன தமிழ்ல உள்ளது, உருதுல பிரெஞ்சுல இல்ல, தமிழ்ல உள்ளத 2ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை போன வருஷம் படிச்சு பாஸ் பண்ணி வந்திருக்காங்க 3ஆம் கிளாஸ்ல 85% பேரால படிக்க முடியல. என்ன தமிழ் வளர்த்தீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் அரசியல், அதெல்லாம் காமன் மனி தெரியும். அதனால காசு வந்து பிரைவேட் ஸ்கூல் போயிடறான். ஏழையா இருக்க வரைக்கும் உட்கார்ந்துருக்கான் பாவம். அவனுக்கு ஒரு உழைச்சு ஆண்ட முடிஞ்சு ஒரு 100 ரூபாய் கிடைச்சுன்னா அவன் போயிடறான் பிரைவேட். சார் இப்பவும் இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, இப்பவே வந்து எல்லா ஸ்டேஷனா போயிட்டு கருப்பு பெயிண்ட் அடிக்கிறது, மொழி போருக்கு தயாராயிட்டோம். நீங்க முதல்வர் எது ஹிந்தி எது இங்கிலீஷ் கூட தெரியாத அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க பாவத்தை போயிட்டு அப்பலாம் அதை பாவம். அவங்க சும்மா அவங்க பிள்ளைகள் எங்க இருக்கு மனசாட்சி கொண்டு இந்த பெயிண்ட் அடிச்ச ஒரு 3 பேர் வீடியோ இருக்குல்ல, அந்த 3 பேரை பார்க்கக்கூடிய உள்ளூர் மக்கள் கேட்கட்டும், உங்க மகன் உங்க பேரை எங்க படிச்சான்னு கேட்கட்டும். வேற எதுவுமே வேண்டாங்க. அரசு பள்ளிக்கூடத்துல கேளுங்க. இந்த பெயிண்ட் அடிச்ச பாளையங்கோட்டையில் பெயிண்ட் அடிச்சவர், பொள்ளாச்சியில் பெயிண்ட் அடிச்சவர், அங்கங்க பெயிண்ட் அடிச்ச பெருமக்களுடைய பிள்ளைகள் மட்டும் கேளு. உன் பையன் எங்க படிக்கிறான்னு மட்டும் உள்ளூர் மக்கள் கேட்டு யாருங்க எல்லாம் யாரும் போய் புரட்சி எல்லாம் ஒன்றும் பண்ணணும். உள்ளூர் மக்கள் எங்க உங்க பையன் எங்க படிச்சா, உங்க பேர் எங்க படிச்சா தெரிஞ்சு வச்சுலங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மகன் தமிழ் படிக்க மாட்டேன்றார். மொழி போருக்கே திரும்ப ரெடியா இருக்கும்னு சொல்றாரு முதல்வர். அது கேள்வி வந்து ஆசைக்காக ஒருத்தர் வச்சாரு எதிர, ஆமா அப்படின்ட்டு போயிட்டார். நல்ல நம்ம பையனா இருக்காம்பா, அது நம்ம பிள்ளைப்பா அப்படின்னு கரெக்டா வந்து அப்படியான ஒரு சூழல் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ச்சியாக இவங்க போர் அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியதான். மக்கள்லாம் போர் 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 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து மக்கள்லாம் அது தெளிவாகி அடுத்த வேலையை பார்க்க போயிட்டு. ஏன்னா அது உண்மையில் அப்படி இல்லை. இவர்கள் சொல்லுற காங்கிரஸ் ஆட்சியில தான் இந்தி திணிப்பு இருந்தது. தான் நான் சொல்றேன். அன்னைக்கு இந்த இந்தி திணிப்பு போராட்டம் வந்து சரியா புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அங்க இந்தி மேண்டேட் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. நான் எப்படி ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு இருக்கு, நீங்க திராவிட மொழிகளுக்கு மட்டுமே வச்சுக்கோங்க. நான் சொல்ல வரேன், பக்கத்து மாநிலங்கள் தமிழ்ல வைப்பாங்களான்னு கேளுங்கன்ற. புரியுதுங்களா உங்களுக்கு? பக்கத்தில் கர்நாடகாவில் காங்கிரஸ் தானே, நம்ம கூட்டணி தானே. பாஸ் நான் பூரா தமிழ் படிக்க வைக்கிறேன், கன்னடம் படிக்க வைக்கிறேன், நீங்க பூரா தமிழ் சொல்லி பாருங்கன்ற. திராவிட மொழிகளை வருதா, கூட்டணி கட்சிகள் வருதான்னு பார்ப்போன்ற. கேரளாவில் வந்து மலையாள பாஸ் நம்மளாம் ஒன்று இந்தி கூட்டணி, நம்ம வந்து உங்க ஊர்ல கூட்டணி எங்க ஊர்ல கூட்டணி வாங்க, நீங்க தமிழ் சொல்லி கொடுங்க, நாங்க பூரா மலையாளம் சொல்லி கொடுங்கன்ற. 2 மாநிலத்துக்கும் 100 வர்த்தக தொடர்பு இருக்கு. சொல்ல போறீங்களா? நம்ம தண்ணி கொடுக்குறோம், கரண்ட் கொடுக்குறோம், காய்கறி வருது, அரிசி போகுது, 100 தொடர்பு. மக்கள் போறான் வர்றான் டெய்லி வருது. சொல்லி கொடுக்க சொல்லுங்க பள்ளிக்கூடத்துல. சரி, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுக்குமே இந்த கொள்கையில எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. நிதி பகிர்வு சம்பந்தமாகவும் மும்மொழி கொள்கை சம்பந்தமாகவும் எல்லாருக்குமே ஒரே நிதி பகிர்வுல ஜிஎஸ்டி ஷேர் வரலையா? உங்களுக்கு என்ன வர வேண்டியது வரல, நீங்க பேசுங்க. 33% மாநிலங்களுக்கு ஷேரா இருந்தது, இன்னைக்கு 48% வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க மாநிலங்களுக்கான ஷேர். இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது இந்த 10 வருஷத்துல அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எதுக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்? 33% கொடுத்த காங்கிரஸ்கா, 42% கொடுக்கக்கூடிய பிஜேபிக்கா? ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து மத்திய அரசு தன்னிச்சையா முடிவு ஒண்ணுதான். ஒவ்வொரு உறுப்பினர் இருக்காங்க, ஒவ்வொரு மாநில உறுப்பினர் உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு ஜிஎஸ்டி மீட்டிங்ல வந்து ஒரு புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்களே, எல்லோரும் ஒருமித்து கொண்டு வராங்களா, சண்டை போட்டு கொண்டு வராங்களா? மாநிலங்களுக்கான உரிமை இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? வரி போடும்போது என்னைக்கா மாநிலங்களை கேட்டிருக்காங்களா? இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை யார் உட்கார்ந்து? நரேந்திர மோடி, நிர்மலா சீதாராமனுமா? எல்லா மாநில பிரதிநிதி உட்கார்ந்துருக்காங்களா? இதை கூட ஒரு பெடரல் சிஸ்டம் நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒருத்தர் டிஸ்கஷன் நடந்திருக்காங்க? மான்டெக் சிங் அலுவாலியா வந்து நிதிக்குழு தலைவர் வந்து பேசிட்டு போது பண்ணிருக்காரா? ஊர் எல்லா மாநிலத்தையும் கூட்டு உட்கார வச்சு பேசியிருக்கிறாரா? நம்ம போய் கெஞ்சுவோம், எனக்கு காசு கொடுங்க ப்ளீஸ் காசு. ஒவ்வொரு முறை இங்கிருந்து பிரதிநிதிகள் போவாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும். பாதி நேரம் வந்து எதிர்கட்சிகள், பீகாருடைய நிதியமைச்சரும் மேற்கு வங்கத்துடைய நிதியமைச்சர் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே. இந்த ஜிஎஸ்டி உடைய கவுன்சிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே மேற்கு வங்கத்துடைய நிதியமைச்சராக இருந்தவர், கம்யூனிஸ்டுடைய நிதியமைச்சராக இருந்தவர், மம்தா பானர்ஜியோட இல்லை. அவ்வளவு ஆச்சரியமான சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பாரு, நீங்க பிஎம் ஸ்ரீ சொல்லுங்க, நான் தெளிவா சொல்றேன். பிஎம் ஸ்ரீ இஸ் a scheme. You cannot ask for money without implementing it. நான் பைக் வாங்க மாட்டேன், ஆனா பைக் காசு கொடுங்க. காமெடியா இருக்காது? பைக் வாங்குறது தான் காசு கேட்கணும். காசு கொடு, நான் பைக் வாங்கவே வாங்கல. அது எப்படி பைக் வாங்குற காசு தரேன்னு சொன்னியா இல்லையா? நான் பைக் வாங்க போற மாட்டேன், காசு எந்த அப்பா கொடுப்பாரு? எளிமையான தத்துவம். நிதி வரல, எல்லாருக்கும் அரசியல் செய்யணும், எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, விழிப்புணர்வு கிடையாது. பெரும்பாலான ஊடகங்கள் ஆமா சாமி சொல்லுது, யாரும் உள்ள போய் பாக்குறல. அண்ணன் சுகி சிவன் சொல்றாரு, புதைக்கிறதா நம்ம வழக்கம், எரிக்கிறதுலாம் வந்தேரிகள் வழக்கம், வடக்கத்தில் வழக்கம். தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் எரிக்கிறாங்க, ஒரு குஞ்சோட சென்ஸ் இல்லாம அடிச்சு விடுறாரு, யாரும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் 100 சமூகத்துல, ஜாதிகள்ல 100 பகுதிகளில் எரிப்பு இருக்குது. அஸ்தி கரைக்கிறது இங்க வச்சு சாம்பல் கரைக்கிற பழக்கம் நம்மகிட்ட இல்லையா?
அவர் அசால்ட் அடிச்சு விடுறாரு. எரிக்கிற பழக்கம், வடமாநில பழக்கம், புதைக்கிற பழக்கம் தான் தமிழர்கள் பழக்கம். எரிக்கிறவங்க பூரா தமிழர்கள் ஒத்தவர் இல்ல. ஐயர் பூரா எரிச்சிட்டு இருக்காங்களா? மொத்தமா யாரும் எரிக்கிறது இல்லையா? ஐயர் வந்தேரி உங்களுக்கு ஆகாது. மற்ற கம்யூனிட்டிலாம் ஏதாவது ஒரு தரவு இருக்கா? புறநானூர்ல இருந்து தொல்காப்பியத்துல இருந்து எரிக்கிறது பத்தி பேசியிருக்கு. நம்முடைய சுடுகாடு இடுகாடு 2 வார்த்தை இருக்கு. வித்தியாசம் என்ன? இடுகாடு ஓகே புரியுது. சுடுகாடு என்னது? இட்டு வைப்பது இடுகாடு, சுட்டு வைப்பது சுடுகாடு. சுடுகாடுங்கிற வார்த்தை எங்க வந்துச்சு? தமிழருடைய வார்த்தை இல்லையா? வந்தேரிகள் வார்த்தையா? அடிச்சு விடுறது. நம்ம எல்லாம் படிச்சவே நம்ம என்ன சொன்னாலும் எல்லாம் நம்புவாங்க. நம்ம மீடியா பூரா எடுத்துட்டு ஆமா போடும். எவனோ ஒருத்த ஓரமா தினமல வரும், ஜானகி எங்கே ஓரமா பேசிருப்போம். அதை பார்த்து நம்ம சமாளிச்சுக்கலாம். நம்ம 10 பேருக்கு உண்டாது யாரும் காது கேட்காம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிதான் காசு வரல எல்லாம் காமன் காசு தரல போல. அப்ப எல்லா கட்சியும் அது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்ம சேர்ந்து அடிப்போம். கூட்டத்தோட கோவிந்தா அடிச்சு என்ன கேட்டுச்சு? உண்மை எங்க இருக்கு? சொல்லட்டும். எத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கான்னு சொல்லட்டும். அதே நேரத்தில் இப்போ அதிமுக தரப்புல பார்த்தாக்க 2 பக்கம் ஒரு பிளவை பார்க்குறீங்களா நீங்க? ஏன்னா தொடர்ச்சியா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அதிமுகவில் அதிருப்தி நிலவுகிறது. நீர் பூத்த நெருப்பு இருக்கிறது. அது 2026 தேர்தலுக்கு பிறகுதான் நெருப்பாக மாறுதா இல்லையான்னு ரிசல்ட். இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க சரியில்லைண்ணே அப்படிம்பாங்க, சரி பண்ணிடலாமாங்க, அப்படியே போகும். ஒரு அரசல் புரசல் உரசல் விரிசலா தான் இருக்கும், உடைசலா மாறாது. இல்லை, இப்போ அமித்ஷா வருகையின் போது இது செங்கோட்டையன் அங்கே போய் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. செங்கோட்டையன் நரேந்திர மோடிட்டே பேசலாம், அமித்ஷாட்டே பேசலாம். அதெல்லாம் நடக்காதுலாம் நான் சொல்றதுக்கு இல்லை. ஆனா அதன் மூலமா ஒரு பலன் கிடைக்குமான்னு நீங்க பார்க்கணும். தட் இஸ் கோயிங் டு பி a futile exercise. நடக்காது. செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்சு புரட்சி பண்ணக்கூடியவர் இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்களை பச்சு ட்ரை பண்ணது என்ன ஆச்சுன்னு மற்றவங்களுக்கும் தெரியும். ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சார் இந்த குதிரையை நம்பி நீங்கள் ரேஸில் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார் ஜாக்கி ரொம்ப டேலண்டானார் அப்படின்னாரு. சரி வச்சுக்கோங்க பார்ப்போம். அது குதிரையும் டேலண்டாக இருக்கணும், ஜாக்கியும் கேப்பபிளாக இருக்கணும், 2 பேர் இருக்கணும். அது குதிரை விசுவாசமான குதிரை. நான் அது கேப்பபிள் இல்லாத குதிரைன்னு சொல்லு. அது விசுவாசமான குதிரை. அது அதை மாற்றி யோசிக்காது. திரு ஓபிஎஸ் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு, அவரால் அதிமுக மீறி சிந்திக்க முடியல. புரியுங்களா? அவர் அதிமுகவுக்கு உள்ளே தான் சிந்திச்சுட்டு இருந்தார். திரு டிடிவி அதிமுக வெளியே சிந்திச்சுட்டார், தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார். 5-6 வருஷம் ஆகி போச்சு. அடுத்த வேலை பார்க்க போயிட்டார். அவருக்குன்னு கட்சி அலுவலகம் நிறுவனம் மேல இருந்து கீழே அலையன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சு போயிட்டார். இவர் அதிமுக குள்ள இன்னும் தொண்டர்கள் மீட்பு குழு தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி சும்மா உள்ளே தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப அவரோட அதே தான் திரு செங்கோட்டையன். நான் அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. ஜெயலலிதா அவர்கள் நான் பலமுறை கேட்டேன். 2016 சட்டமன்றத்தில் செங்கோட்டையன் ஜெயிக்கிறார். அவர் அமைச்சர் ஆனாரான்னு யோசிக்கணும். ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இல்ல, சசிகலா அவர்கள் கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை இருக்கிறார். புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? ஜெயலலிதா அமைச்சர் ஓபிஎஸ் அமைச்சர் அவர் இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் தான் வந்தார் சசிகலா அவர்களுடைய ஏற்பாடுனால. அப்போ அவர் வருத்தப்பட்டு போலியே, என்னை ஜெயலலிதா புறக்கணிச்சாங்க, சசிகலா தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படி நினைக்கலையே. அவர் அதிமுக காரர், நான் அதிமுக தான், நீங்க போக மாட்டேன் யோசிக்கும். அப்படிதான் அதிருப்தி இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்குது, அப்புறம் கட்சிக்குள்ள இருக்காதா? காலையில் சண்டை போட்டீங்கன்னா சாயந்தரம் டைவர்ஸ் பண்ணிடுவாங்களா? காலையில் சண்டை போடுவாங்க, சாயந்தரம் என்னமா உப்பு போட மாட்டேங்க, உங்களுக்காக போட்டேங்க ரசம் வாங்க, அதெல்லாம் ஓடிடும். சரியா போடும். அது எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிறது சும்மா ஒரு கருத்து வேறுபாடு தானே தவிர அது மோதலோ முட்டலோ கிடையாது. அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அங்கே உடனே செங்கோட்டையன் போகிறாங்க, எஸ்பி வேலுமணி போகிறாங்க, அங்கே இது நடக்க. இந்த விஷயங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைனாவே உடனே அது காழ்ப்புணர்ச்சி தான். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஸ்டேட். வருமான வரித்துறை தான் சென்ட்ரல். சரிங்களா? வருமான வரித்துறை ஏதாவது மிரட்டல் வச்சிருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒன்று அடிச்சு சொல்லுவாங்க. ஏடிஎம்கே மிரட்டல் கொடுத்து அவங்கள உள்ள கையை முறுக்கி ஆம் டிஸ்ட் பண்ணி கொண்டு வரப்பாங்க. நம்ம டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே காரங்க மேலே நடந்துட்டு இவ்வளோ நடந்துட்டு, நான் இதையும் கால் பண்ணிச்சு சொல்ல மாட்டேன், சிபிஐ ரேடு வந்தாலும் கால் பண்ணி சொல்ல மாட்டேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, சிபிஐ ரேடு வந்தா ஏவி விடுறாங்கம்பாங்க. இவங்க ரேடு பண்றாங்க என்ன டிஎம்கே பாத்தீங்க, ஏடிஎம்கே தரப்புல இருந்து அவரே சொல்றாரு காழ்ப்புணர்ச்சி. அம்மன் அர்ஜுனனே சொல்றாரு காழ்ப்புணர்ச்சிங்கிறது யாரோடது? டிஎம்கேவோட தானே. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். யாரு காழ்ப்புணர்ச்சி பாதியா நியூஸை புரிஞ்சுக்கிறவங்க எங்கால எப்படி தான் மாட்டான், தலைப்பு ஐடின்னு போட்டான், எங்கால எப்படி தான் மாட்டான், கீழே லஞ்ச ஒழிப்புத்துறை வேற ஐடி வேற நம்மளுக்கும் தெரியல. அதுக்காக தான் அந்த கிளாரிபிகேஷன் கொடுத்தேன். ஸோ மாநில அரசு பண்ணால் கடமை செய்து, மத்திய அரசு பண்ணால் ஏவல், இந்த விஷயத்தை விட்டுருன்னு சொல்லுவேன். 2 பேரும் கடமை செய்யறாங்க. உள்ள இருந்தா சட்டில் இருந்தா அகப்பல் வரப்போகுது, இல்லைன்னா வரப்போகுது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா அமைச்சர் பெருமக்களும் முன்னாள் பெருமக்கள் எல்லாம் போய் பார்க்கறது அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க.
அவங்க திரு வேலுமணி வீட்டில், தங்கமணி வீட்டில், ராஜேந்திர பாலாஜி வீட்டில், அது மாதிரி யார் வீட்டில் போகும்போது எல்லாருமே என்ன வழக்கு வச்சிருக்காங்க, எல்லாரும் போய் கூட நிற்கணும், அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறக்கா, என்னப்பா நல்லா இருக்கேன் அப்படின்னா கட்சி கூட நிற்கணுங்கிற ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க. அது எப்பயுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மன் அர்ஜுனன் வீட்டுக்கு போறார் செங்கோட்டையன், அதுல அது இல்லை நீங்க கவனிக்க வேண்டியது. அதுக்கு வந்து கவனிக்கல. ஆடு ஓனாய் கதைக்கு வந்து அவர்கிட்டயே கேட்டுக்குங்கன்னு சொல்லி சொன்னதான் நீங்க கவனிக்க வேண்டியது. அவர் இங்க வரலங்கிறதா ஒரு பிரச்சனை இல்லைங்க. அவர் வந்து ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளுக்கு போகாம கருணாநிதி பிறந்தநாளுக்கா போயிட்டாரு. அவர் ஊர்ல ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருந்தார். சரிங்களா? அப்ப அது இங்க வந்தியா அங்க வந்தியா, நீ ரைட்ல நின்னியா லெப்ட்ல நின்னியா, நீ வேட்டியை மடிச்சு கட்ட, அந்த சண்டைக்கு போக வேண்டியது. ஆடு ஓனாய் மேட்ரு வந்து எளிதாக எதிர்கொள்ளக்கூடியது. சரிங்களா? ஆடும் ஓனாயும் ஒன்றாக இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னது வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள பத்தி இல்ல, கட்சிக்குள்ள இணைப்பு பத்தி பேச்சு வருதுன்னு சொல்லும்போது அவர் தெளிவா சொல்லிடுறாரு. சோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி கிளியர். வெளியில சேர்க்கணும் சொல்றீங்களா, எப்படிப்பா அவங்க சேர்க்க முடியும்னு சொல்றாங்க. அவங்க தான் நம்முடைய கட்சி காணா போனோம் அழியணும்னு நினைச்சவங்க, அவங்க எப்படிப்பா சேர்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப உள்ள இருக்கிறவர் இல்ல, அண்ணன் செங்கோட்டையன் வந்து உள்ள இருக்கக்கூடிய மூத்த தலைவர், அவர் வந்து கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு வந்திருக்காரு. அவர் வந்து அழகா எதிர்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? அது அவர்கிட்டே போய் கேளுங்கப்பான அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கார்ல இருந்து தள்ளிட்டு அவங்க அவர்கிட்ட கேளுங்க பண்றாரு, நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். நான் திரும்பவும் நினைக்கிறேன், இது எல்லாத்துக்கும் பிறகும் அங்க ஒரு அதிருப்தி இருப்பது உண்மை. நான் என்ன சொன்ன ஒரு பூசல் இருப்பது உண்மை, ஒரு புகைச்சல் இருப்பது உண்மை. அது வெடிக்கக்கூடியது 26 மேக்கு பிறகுதான் நடக்கும். அதற்கு முன்னாடி ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வாய் வலிக்கும், வெடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து விலகிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்து காளியம்மாள் அவர்களும் விலகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அவங்க ஸ்ட்ரென்த்து கம்மி தான், மக்கள் ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போவும் அப்படிதான். எத்தனை பேர் போனாலும் சரி தான், சீமானே இவ்வளவு நாள் அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீமானே நாம் தமிழர் விளையிட்டார் சார் அப்படின்னு சொன்னாலும் அதுதான். அந்த கட்சிக்கான ஓட்டு வந்து ஒரு நபரையும் அவருடைய பேச்சையும் அவருடைய சித்தாந்தத்தையும் தமிழ் தேசியம் என்கிற ஒரு ஐடியாலஜிக்கும் சேர்ந்து வரக்கூடியது. மற்றது எல்லாமே அங்கே கட்டமைப்பே கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், காளியம்மாள் என்ன பதவியில் இருந்தாங்கன்னு ஒரு 4 பேர் போய் கேட்டு பாருங்க. புதுமை காளியம்மாள்ங்கிற பேர் தெரிஞ்சிடும், சாட்டை துரும்புங்கிற பேர் தெரிஞ்சிடும். இப்படி ஒரு 5 பேர் ஏற்கனவே ராஜீவ்காந்தி இருந்தார், ஏற்கனவே கல்யாண சுந்தரம், ஒரு 5-6 பேர் தெரிஞ்சு வெளியே வர்றாங்க, வெளியே வந்தபோது போறாங்க. அதெல்லாம் நான் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது என்னன்னா, இவங்க அதுக்காக அவர் வந்து டிசைனே வந்து ஒரு கட்சி மாதிரி அமைக்கல, அவர் பேருக்கு நாள் வச்சுக்கிட்டாரே தவிர டிசைனே வந்து ஒரு போர்க்குழு மாதிரி தான் வச்சிருக்காரு. ஒரே ஆளு ஒரே பேச்சு, இடையில கிடையாது. ஒபேத ஆர்டர், 2வது வார்த்தை கிடையாது. அவருக்கு முன்னாடி பல தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிலீஸா அங்கே பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, வழக்கமாக ஒரு ஆடியோ ரிலீஸ், அதில் ஒரு ஆடியோ ரிலீஸில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு போய் சீட் கொடுத்துட்டீங்க, அப்படி பண்ணக்கூடாது, அப்படித்தான் கொடுத்தா கொடுப்பேன், இல்லாட்டி திருச்சி ஓடு, நீ வேலை பார்த்தா பாரு, வேக்கா படிப்போம், இப்படி தான் சொல்றாரு. உங்களுக்கு புரியுங்களா? அவருடைய பேட்டர்னே அப்படிதான் இருக்கு. ஏற்கிறவர் உள்ள இருக்கிறாங்க, இல்லைங்கிறவங்க வெளியே போயிடுறாங்க. அதில் ஒன்று, இந்த பேட்டனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அதை ஒரு கட்சியா ஒரு கட்டமைக்கணும். அது வந்து தனி பாயிண்ட். நான் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இங்க வரல. அவர் வந்து சொல்லுவார், பிரசாந்த் கிஷோர் பாண்டியோட என் தம்பி பாண்டிய நிறைய சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் சொல்லல. நான் கட்சியா கட்டமைக்காத ஒரு பலவீனம். ஆனா இப்ப விழுந்திருக்கிறது கட்டமைப்புக்கு இல்லை. காளியம்மாள் வாங்கி கொண்டு வந்த ஓட்டு, ராஜீவ்காந்தி வாங்கி கொடுத்த ஓட்டு, கல்யாண சுந்தரம் வாங்கி கொடுத்த ஓட்டு இல்ல, நாம் தமிழருங்கிற சிந்தனைக்கு கிடைச்ச ஓட்டு. என்னப்பா இங்க ஒரு குரூப் திராவிடம் பேசுது, ஒரு குரூப் தேசியம் பேசுது, நம்மள யாரும் பேச மாட்டாங்களேப்பா அப்படின்னு ஒரு காமன் மேனுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் என்னப்பா நீ நாம் தமிழ் ஓட்டு போட்டிருக்க, என்னப்பா யாரோ ஒருத்தர் நமக்காக சொல்றான்ப்பா, நம்ம பேசுவோம் அப்படின்னு. அப்ப அந்த காமன் மேன் மத்தியில் விழுந்திருக்குது. அதுதான் இந்த 35 லட்சம் ஓட்டா 8% ஓட்டா வந்து நிக்குது. ஆனா அது வளரணும், ஆட்சியை பிடிக்கணும், எம்எல்ஏ எம்பியா கன்வெர்ட் ஆகணும், அதுக்கு போக வேண்டியது ரொம்ப அதிகம். அன்னை அக்கம் பக்கத்துல இல்லை. இப்போ விஜய் அவர்களுடைய வரவு தான் இவங்கெல்லாம் வெளியில கட்சி, நாம் தமிழர் கட்சி எப்பயுமே புதுசா வந்தா ஒன்று இருக்கும். ஒரு 35 வயசு லேடி ஒருத்தங்க கல்யாணத்துக்கு காத்திருக்காங்க, ஒரு 18 வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு காத்திருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃபர் 18 வயசு பொண்ணுட்டு போகும். அதில் ஒன்று அது இருக்கிறதா. மார்க்கெட்ல ஒரு நியூ ப்ராடக்ட் வந்துருக்குன்னா அந்த ஈர்ப்பு இருக்குதான். பழைய போன் வாங்க நினைச்சா புது போன் வாங்க போவோம். இது எல்லாமே ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சுன்னா டக்குனு ஒரு ஈர்ப்பு. சஸ்டைனபிலிட்டி தான் நீங்க அங்க பார்க்கணும். சீமான்ட்ட நீங்க சஸ்டைனபிலிட்டி பார்த்துட்டீங்க. 6 தேர்தல் தனிச்சே நின்று வந்து இன்னைக்கு 8% வாங்கி தேர்தல் ஆணையத்தை அங்கீகாரத்தை வாங்கிட்டார். இப்ப விஜய் இப்பதான் உள்ள வந்திருக்கிறார். இவருக்கு முன்னோடியா இருந்த விஜயகாந்தே 3ஆவது தேர்தலில் கூட்டணி சேர்ந்துட்டார். ரைட், 2 தேர்தல் தனியாக. அப்ப இவர் எவ்வளவு சஸ்டைன் பண்ண போறாருன்னு நம்ம பார்க்கணும். இப்ப ஆரம்பத்தில் வந்தோம்னா எல்லா கட்சியிலிருந்து 4 பேர் போகத்தான் செய்வாங்க, அதுல ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது பார்க்கணும்ல. அங்க வந்து ஒரு விழுப்புரம் மாவட்ட தாவேக தலைவர் வந்து எக்கா சும்மா உட்காருங்க அப்படிமா. என்ன நான் யார் தெரியுமா, தெரியுங்க உட்காருங்கம்மா, நான் இத்தனை வருஷமா போஸ்ட் அடிச்சுட்டு இருக்கேன், நீங்க நேரத்துல வந்து மேல வந்து பாராசூட் லேண்டிங் பண்ணிட்டு நீங்க பெரிய ஆளா இருப்பீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அங்க நிறைய காத்து. அண்ணன் ரஜினிகாந்த் சும்மா வரமாட்டேன்னாரு, 100 தடவை யோசிச்சு தானே வேண்டாம். இப்போ ரஜினிகாந்த்னு அதையும் கடைசியாக கேட்டுறேன். ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள், ஜெயலலிதா பிறந்த நாளில் ரஜினிகாந்த் வந்து அங்கே போன விஷயத்தை எப்படி பாரு. ஏன்னா பல பேர் அதற்கு ஒரு பல சாயம். ஜானகி அவருடைய 100ஆண்டு கூட தான் அவர் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தார். லோக்கலில் இல்லை, நான் சினிமா ஷூட்டுக்கு போயிட்டேன், தகவல் தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு வாழ்த்து அனுப்பியிருந்தார். அப்போ என்ன அர்த்தம், அவர் வந்து ஆரம்பீரப்ப அணியில் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். அது
அதான் ஜெயலலிதா மேலே அவருக்கு எப்பயுமே பெரிய மரியாதை உண்டு. கருணாநிதி மேலே அவருக்கு பெரிய நட்பு உண்டு. அவர் கருணாநிதியோட நண்பர் கருணாநிதினு சொல்லுவார். யூஸ் டு பி அ ஃப்ரெண்ட்ஸ். ஜெயலலிதா மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அண்ட் இவர் அவங்க ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே, பெயிலில் வெளியே வந்த உடனே 2 பேரும் போயஸ் கார்னர் தான் இருக்கிறாங்க. போயஸ் கார்னர் அந்த கார்னர் அந்த அம்மா, இந்த கார்னர் தலைவர் இப்படி இருக்காங்க. அப்போ அந்த அம்மா வந்தோடனே, ஜெயிலேருந்து வந்தோடனே, பெயிலில் வந்தோடனே இவர் வந்து இங்கேருந்து ஒரு லெட்டர் கேட் அனுப்புகிறார். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், திருப்பி போயஸ் கார்னருக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் ஒரு தைரிய லட்சுமி, நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதிமுகவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ரஜினிகாந்தோடைய லெட்டர் பேடை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஏடிஎம்கே லெட்டர் பேடில் அவர் வந்து வரவேற்றார்னு போட்டாங்க. அந்த அளவு மதிப்பு அந்த அம்மாவுக்கும் அவர் மேலே உண்டு. உங்களுக்கு புரியுது? அதுக்காக இவருக்கு ஒரு மதிப்பு உண்டு அவங்க மேலே, அவங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. இவங்களுக்கு ஒரு பரஸ்பரம் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக போய் நிற்கிறதானவர் அவர் உடனே ஏடிஎம்கே போகிறார், இபிஎஸ் போகிறார், கட்சி நம்ம ஏதாவது காசிப்ஸ் நம்ம டீ கடை பெஞ்சில் ஏதாவது போட்டுக்கங்க. அது கருத்துக்களுக்கு நன்றி.